ஆமா பத்திரிக்கை கேட்கும்போது ஒரு பொண்ணு கிட்ட இருந்தா இது யாரு? வெல்கம் டு vlogs ஆஃப் அர்ஜுனா. ஓகே அர்ஜுனா இந்த ட்ரிப்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நாங்க ஒரு ரிவ்யூ பார்க்க போறோம், ஓவர் வியூ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2 நாள் நமக்கான நாள் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கிளம்புனதே. ஓகே, ஏன்னா வீட்ல இருந்து கிளம்புறோம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட், ஜாலியான ஒரு ட்ரிப்பா இருக்கும் அப்படின்றதுனால நல்லா ஒரு மூட்ல ஃபாலோ பண்ணி தான் நாங்க வந்தோம். ஸோ அந்த ஃபீல் நல்லா இருந்தது. பட் இப்போ ரிட்டர்ன் போகும்போது ஐயோ அப்படின்னு டொயின்னு ஆயிடுச்சு. இப்போ ஓகே, பட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நீங்க இங்க ஆரம்பிச்சு ஈவினிங் அங்க போயிட்டு நைட்டு ரீச் ஆயிட்டு அங்க செலிப்ரேட் பண்ணி மறுநாள் காலையில ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணி அங்க ஒரு கூத்து பண்ணி இவ்வளவும் பண்ணது நமக்கு சர்ப்ரைஸோ இல்லையோ, எஸ்பெஷலி அந்த பர்டிகுலர் பர்சன் ஃபங்க்ஷன் நடத்தினார்ல அவருக்கு அது சர்ப்ரைஸா இருக்கும். அவன் ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டான் வரவன்ட்டே இல்லையா, வரோங்கிறதையும் சரி வந்து பல அலப்பறைகள் கொடுக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டான். போயிட்டு அந்த சங்கீத் ஃபங்க்ஷன்ல ஆட்டம் போடுறது என்ன அலப்பற யார் 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 ரெடி கை காட்டு யாருன்னு சொல்ல மாட்டேன், வீடியோலயே வரும் பாத்துக்கங்க. இருக்குது என்ன அலப்பற பாக்குறது தாண்டா எப்பா அவ்வளவு டீசென்ட். இறங்கினா கும்மா குத்து கும்புருக்கு தான் குத்துறாங்கடா அப்பா சாமி. அந்த ஷோல்டர் வலி எனக்கு தானே தெரியும். இல்ல பின்ன அரப்பேட்ல வச்சது எப்படி மாறு டான்ஸ் ஃப்ளோர் டான்ஸ். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. செம்ம ஜாலியா இருந்தது. அந்த இதுவும் இல்ல, குடும்ப செதறாம இருந்தா சந்தோஷம் தான். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் கூட நல்லா தான் இருந்தது. காலையில டீ சாப்பாடு சாப்பாடை பத்தி பேசினா வாயில கடிச்சிடும். உண்மையாவே ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ட்ரிப் இது. ஓகே, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து ஆமா அதை நம்ம சொல்லி ஆகணும். ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இந்த ட்ரிப் எங்களுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த 2 நாள் நிம்மதியா இருந்தோம். கண்டினியூ. இப்பதான் பேச வராரு அவர், ஒண்ணே ஆக மாட்டீங்க. இப்படிதான்டா என்ன பேச விடாம என்ன தடுத்துறீங்க. ஆர்கனைஸ் பண்ண எப்பா வாவாலு ஆர்கனைசர் என்ன பிளைன் கிஸ்ஸா அதெல்லாம் இருக்கட்டும். அவன் வந்து லைஃப்ல இந்த மேரேஜ் அவன் மறந்துடவே கூடாது.
எப்பயுமே மேரேஜ் பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு சில டென்ஷன்கள் இருக்கதான் செய்யும். கண்டிப்பா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லயோ இல்ல அந்த சாங்கி சம்பிரதாயம் லிப்ட் லொசுக்குன்னு நிறைய ஆக்சுவலி வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒண்ணு இருக்கும். அத நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி போய் பண்ணும்போதுதான் அவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஹாப்பி மூமெண்ட்டை கொடுக்கணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். பிளான் பண்ணதுல ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேசர். அது வந்து ஆக்சுவலா வர பட்டிக்காடு அங்க போய் தெரியல டீம் गाइस ரெடினாங்களே. எனக்கு மட்டும் பிளேசர் கொண்டு வா, படுதா மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து எனக்கு போத்தி இல்ல மானத்தை வாங்க சொன்னாங்க. நாங்கெல்லாம் குளிச்சுட்டு வேலைக்கிலே வந்துட்டோம். வராங்க ஒரு 5 பேர் கொண்ட குழு. என்ன துப்பாக்கி படுத்த கண்ணத்துல வர மாதிரி எல்லாம் பிளேஸ் குத்தி ஊர்ல இருக்கிற மொத்த பேர் யாருப்பா இவங்க என்னப்பா இப்படி வராங்கன்ற மாதிரி பாக்குறாங்க. சோ அது ஒரு மாதிரி யூனிக்கா இருந்துச்சு. அது யூனிக்கா இருந்தது, நல்லா இருந்தது. கடைசியில மாப்பிள்ள ஃபீல் பண்ண, ஏன்டா நான் தான் மாப்பிள்ள பிளேசர் போட்டிருக்கேன், நீங்களும் ஆமா அது யாரும் மாப்பிள்ளனே தெரியாம இருந்தலடா. வெளியாட்களுக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்கலாம், வந்துருச்சு ஆல்ரெடி. ஏன்னா எங்களே கேட்டாங்க எல்லாரும் நீங்க உங்களுக்கு கல்யாணமா அப்படின்ற மாதிரி. எல்லாத்தோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது நாங்களா தான் இருந்தோம் அந்த இடத்துல. ஊர்ல கல்யாணம் மார்ல சந்தனம் மாதிரி சுத்தணும் நாங்க. அது பிளான் பண்ண மாதிரி நடந்தது. சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? பிளான் பண்ண மாதிரி நடந்தது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர் ரெடி பண்ணோம். அந்த வடிவேல் சாரோட இது அந்த மாலா மாலா மலை மலை அதானே. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். அத கொஞ்சம் மார்னிங்கே ரிமைண்ட் பண்ணலாம்னு சொல்லி அதை நாங்க வச்சிருந்தோம். ஏன்னா இதுக்கப்புறம் அவன் அப்படிதான் சுத்த போறான் சரின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணோம். பிளான் பண்ண மாதிரி ஸ்டேஜுக்கு போனோம். அவங்க அந்த பிளக்ஸை பிரிச்சாங்க. என்ன பண்றானுங்க பசங்க, எதை பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கானுங்க, சரி என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. விஜய் மேடம் வரோம். இதை நீங்க ஓபன் பண்ணணும், ஆனா நீங்க பார்க்க கூடாது. ஓகே மேடம், இதுங்க மேடம் மேரிட் லைஃப் இந்த எண்டு பிடிங்க, இது இந்த எண்டு பிடிங்க, இந்த எண்டு பிடிச்சிங்க. நீங்க பார்க்க கூடாது, குடிங்க குடிங்க. ஒண்ணு கிடையாது, ஒண்ணு கிடையாது. நல்லா முடியுங்க, அப்படியே பிடிச்சி இழுக்கணும், அவ்வளவுதான். நீங்க பார்க்க கூடாது. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கணும். நான் எப்ப கூப்பிடுறனோ அப்பதான் வரணும். சரி மாலா. லவ் யூ. ஐயோ போது. பட் அது செம ஃபன்னா போச்சு. அங்க இருந்தவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த மேரேஜுக்கு போனோமோ, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட எப்படி என்ஜாய் பண்ணலாம்னு போனோமோ அது நல்லபடியா முடிஞ்சு. ஸோ ஆக்சுவலா சீரியஸ்லி மாப்பிள்ளை பொண்ணையும் நல்லா ஹாப்பியா இருந்தாங்க. நாங்க பண்ணதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நைட் ஆட்டத்தெல்லாம் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஆட்டம். ஃபுல்லா பாடி பெயின்னா பாத்துக்கோங்களேன். அவங்களையும் பிடிச்சி இழுத்து ஆட வச்சு நல்லா ஃபன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலா அங்க எல்லாம் ஏனோ தான் இருந்தாங்க. ஆனா ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறம் எங்க இருந்தா அப்படி வந்தாங்களோ தெரியல, எல்லாரும் வந்துட்டாங்க. நல்லா எல்லாருமே எல்லா ஸ்டேஜும் ஏறிட்டாங்க, ஆட்டமும் போட்டோம், நல்லா முடிஞ்சது.
ஒரு பாட்டி வந்தாங்க. பாட்டி சொன்னாங்க, நேத்துல இருந்து நீங்க ரொம்ப பயங்கரமா பண்றீங்கப்பா, நல்லா பண்றீங்க. எங்க ஊர்ல எல்லாம் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்க பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முதல்ல போய் சுத்தி போடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்கப்பா. நீங்க வந்து நேத்துல இருந்து நீங்க வந்து ஏதோ கலகலன்னு வச்சுருக்கீங்க. சரிப்பா, நல்லா இருந்துச்சு, சுத்தி போடுங்க அப்படின்னாங்க. அது அவ்வளவு சீக்கிரத்துல யார் வாயில இருந்து வராது இல்ல. பார்த்து அங்க இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணாங்கன்னா அது சக்சஸ் தான். நீங்க அது நடந்துவீங்க வீடியோ பாப்பீங்க, நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க, பார்த்திருப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறோம். ஸோ ஃபர்தரா இதுக்கப்புறம் ஒவ்வொன்றாவும் இந்த மாதிரி நான் உங்களை ஃபன் பண்றோம், உங்களை ஹாப்பியா சிரிக்க வைக்கிறோம், ஸ்ட்ரெஸ் பஸ்டரா எங்க vlog இருக்கிறதுக்கு நாங்க ட்ரை உங்க பண்றோம். சைடுல ஏதாவது கல்யாணம் இருந்தாலும் கீழே போடுங்க. டேட்ல வரோம், கல்யாணத்துல என்ஜாய் பண்ணிட்டு இந்த வரோம். மாதிரி உங்க சைடுல ஒரு vlog போடுங்க. சோ எண்ட் ஆஃப் தி டே கடை சாத்திட்டு கிளம்புறோம். நாங்க வாங்கிக்கோங்க பிளைன் கேஸ்.